வெல்கம் டு மேட்சிஸை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த்ரெட்மில் vlog வந்து பார்க்க போகிறோம். ஸோ த்ரெட்மில்லில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏறி நிற்கிறேன். ஸ்லோலேருந்து கீழே பாட்டம்லேருந்து ஹை ஸ்பீடு வரைக்கும் நம்ம த்ரெட்மில் வந்து ஓட போகிறோம். ஸோ த்ரெட்மில் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனே 0.5 தான் அந்த ஸ்பீடு. இப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா 13 தான் மேக்ஸிமம், 13-14 வந்து மேக்ஸிமம். அதை அப்படியே படிப்படியாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்மில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மிஷின் வந்து சொல்லலாம். ஆனால் நிறைய இடங்கள்ல த்ரெட்மில்லில் வந்து ரன்னிங் போகாதீங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா த்ரெட்மில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பீட் செட் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை ஓட வைக்கும். ஸோ அது வந்து எக்ஸசைசஸில் வந்து அது வந்து தவறான ஒரு விஷயம். ஸோ ஜாக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் தான். ஸோ நீங்கள் ஏத்தம் இறக்கமாக தான் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பீடாக போவீங்க, ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்லோவாக போவீங்க. அந்த மாதிரி ஏத்தம் இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் தான் ஆரோக்கியமான ரன்னிங்கு. பட் த்ரெட்மில் ரன்னிங் வந்து ஒரு ஆரோக்கியமான ரன்னிங் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீடு வந்து செட் பண்ணிடுறோம். அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்மில்லோட வேகத்துக்கு தான் நம்ம போகிறோமே தவிர நம்ம வேகத்துக்கு த்ரெட்மில் வந்து போகாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சரி, ஒரு மிஷினில் நடக்கிறது, ஓடுறது, ஒரே இடத்துல நடக்கிறது, ஓடுறது, அது ஜாலியாக இருக்கும். அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கலோரிஸ் வந்து பேன் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஓடுறீங்க, எவ்வளோ நிமிஷம் ஓடுறீங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்கும். அதனால நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ இந்த த்ரெட்மில்லில் வந்து நம்ம நடந்துகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு டைம் பாஸ்க்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டைலாக், ஒரு சினிமா டைலாக் வந்து சொல்கிறேன். என்ன டைலாக் சொல்லலாம்? ஸோ எனக்கு வந்து டக்குன்னு டைலாக்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் உள்ள டைலாக் தானே போகிறது. அதில் தனுஷ் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே. ஏன்டா வெள்ளை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தால் நோகாமல் நேராக முதலாளி சீட் வந்து உட்காந்து உனக்கே இவ்வளோ திமிரு இருக்குன்னா, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்பில் விட்டு இந்த குரூப் விட்டு எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி கஷ்டமான குரூப் எடுத்து ஃபிசிக்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி டியூஷன், மேக்ஸ் டியூஷன் சொல்லி ரோடு அலைஞ்சு அதுக்கு பெற்றவங்கள வேற ஃபீஸ் கட்ட ரோடு அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பார்த்தாம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வர தனியாக 2 மாதம் படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அடமானம் வச்சு காலேஜில் சீட் வாங்கி காலேஜில் ஃபஸ்ட் இயர் இருந்து 4th இயர் வச்சு அரியெல்லாம் 4th இயரை மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சு அந்த சொசைட்டி என்ன வேலையிலன்னு செருப்பால் அடித்து ரோட வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் தினமாக உட்காந்து அப்பாவை என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஓர்வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி கடைசியில் எவனோ ஒரு புண்ணியம் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல வேலையை பார்த்து கொடுத்தா அதையும் பிடுங்கிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து நீ கண்முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். ஸோ இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதுமாதிரி சார்பாட்டா பரம்பரை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும், ஓடு ஓடு, உன்னை வேணான்னு ஒதுக்குனால அவன் முன்னாடி ஓடு, உன்னை ஆடவே கூடாதுன்னு தடுத்தால அவனுக்காக நீ ஓடு, உன்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் மாற்றினா ஓடுறா ஓடு ஓடு. ஸோ அப்படியே அந்த தாத்தா வந்து சொல்லியிருப்பாரு. அது பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த பாட்டு. நீயே ஒளி நீ தான் வழி போடா விதி விளக்கே அப்படின்னு ஒரு நல்ல அருமையான ஒரு சாங் அது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தில் ஒரு வசனம் நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஒரு ஆளை புளி துரத்தா ஓட ஒளி இடம் இல்லாமல் மேடை தாண்டி செருவில் பஞ்சாங்க ஒரு மரம் இருந்து இலை விட்டு கடைசியில் சிக்கன கொடியை பிடிச்சி தொங்க அந்த கொடி பாம்புன்னு தெரிய என்னடா இலவு பால்கன் மேலே பார்த்தாங்க தேன் கூட்டிருந்து ஒரே துளி தேன் நழுவி ஒழுவி அவன் வாய்ப்பக்கத்துல இருந்து விழுந்தா மேலே மரணம் கீழே சாப்பு அங்கே இருந்தாலும் அழுவி எல்லா பக்கம் முடி வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புலியாவது பூனையாவது உசுறு போனா மசுறு போச்சுன்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த தேனை நாக்க நீட்டி நக்கி ஆஹான்னு சொன்னா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீரவசனம் பேசுவோம். பாகுபலி படத்தில் ஒரு வசனம் இருக்கும், வீரர்களே எது மரணம், நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம், போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம், நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண்முன்னே நின்று சிரித்து கொண்டிருக்க அவன் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு தன் தாயின் காலடியில் உருட்டி விடாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். அந்த மரணத்தை வெல்ல நான் செல்கிறேன். என்னுடன் வரப்போவது யார், என்னுடன் சாகப் போவது யார், மரணத்தை தாண்டி என்னுடன் வாழப்போவது யார். ஜெய் மகிழ்மதி. இதே இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீரவசனம் 300 ஸ்பார்டன்ஸ் படத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் வரும். ஸ்பார்டன்ஸ் பின்வாங்குவதும் இல்லை, ஸ்பார்டன் சரணடைவதும் இல்லை, இதுதான் எங்கள் ஸ்பார்டன் சட்டம்.
ஆர்கினஸ், வெற்றி என்பது போராடினால் மட்டும்தான் கிடைக்கும். இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ அவன் இன்னொரு ஒரு காதல் வசனத்தோட முடிச்சிடுறேன். ஸோ ராத்திரி நேரம், ஹாஃப்லாங் ஸ்டேஷன். அவன் தனியாக காத்திருந்தா. அங்கே வர வேண்டியது ஒரு ட்ரெயின். ஆனால் வந்ததோ கடும் புயல். விளையாட்டு பயணம் போல மின்னலும் ஆகாயம் குறுக்கோட ஆகாயம் நடுங்கி கிடுக்கிடுத்தது. இந்த புயலுக்கு நடுவில் பிளாட்ஃபார்மில் பச்சை ரேட்டில் ஒரு ஆளோட உருவத்தை பார்த்தான். அண்ணன் தீப்பெட்டி இருக்கா, தீப்பெட்டி படித்த காத்துல அவ்வப்போது இருந்த கடுப்பு வந்து போச்சு. அப்போ தெரிஞ்சது அது ஒரு பொண்ணு. கருவிழி, பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உதட்டோரத்தில் புன்னகை, சின்னதா மூக்கு, அவசியத்தில் பொத்து வச்ச மதிய. ஆனால் அழகி. பார்த்தோன்னு வில்ல இருந்து காப்பாற்றிங்க. அது பொண்ணு குதிரை மேலே பொண்ணு துடிச்சான் தவிச்சான். நான் வில்லனும் இல்லை, குதிரையும் இல்லை. அவ பேரழகி. ஸோ உயிரை படத்தில் ஒரு அழகான ஒரு காதல் வசனம் நீங்கள் கேட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ அருணாச்சலம் படத்தில் ஒரு வசனம். ஐயா மீசை முளைச்சவன ஆம்பளை இல்லை, மீசை முளைச்சதுக்கப்புறம் அப்பா அம்மாக்கு எவ்வளோ சொத்து இருந்தால் அந்த நயா பேச கூட தொடாம சொந்த உழைப்பில் அப்பா அம்மாக்கு யார் சோறு பண்ணும், அவன் தான் உண்மை நம்மள நான் ஆம்பளையா. தேங்க்யூ.